எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Hi, hello and welcome back to my channel divzhomestudio. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ், அதாவது வெறும் 200 rupeesக்குள்ள இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பர் கிளாம் லுக் கிரியேட் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ப்ளூ ஹெவன் பிராண்டோட ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த மேக்கப் லுக்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய ஸ்கின் வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதாவது நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி என் லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் மேக்கப்பாக யூஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப கம்மி விலை. இந்த ப்ளூ ஹெவனோட கன்சீலர் வந்து நான் ரீசெண்டாக வந்து பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணினேன். எம்ஆர்பி வந்து 150 rupees அண்ட் இது வந்து எனக்கு 130க்கு கிடச்சிது. ஸோ நான் சூஸ் பண்ணப்போ அதில் மோக்கான்னு ஒரு ஷேட் இருந்தது, ஆனால் இப்போ அந்த ஷேடு வரலை. ஸோ அதுக்கு பதில் எனக்கு வந்து டாஃபின்னு ஒரு ஷேடு வந்திருக்கு, 501 அப்படின்னு இருக்குது, டாஃபி 501. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஷேட் நேமே இல்லை, மூக்கானே இல்லை. வெனிலா, க்ரீம், ஹனி, கேரமல், டாஃபி, சாக்லேட். ஸோ இதுதான் இருக்குது. சாக்லேட்டுங்கிறது தான் லாஸ்ட் ஷேடு, மோக்கா அப்படிங்கிறது லாஸ்ட் ஷேடே இல்லை. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டே ப்ளூ ஹெவனில் இல்லை அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வெப்சைட்டில் ஐ சாய்ஸ் மோக்கா, ஆனால் அந்த ப்ராடக்ட்டே இல்லை. ஸோ இதுதான் வந்திருக்கு. இது வந்து ப்ளூ ஹெவனோட ஃப்ளாலெஸ் லிக்விட் கன்சீலர், ஃபுல் கவரேஜ், சூப்பர் பிளெண்டபிள், வாட்டர் ப்ரூஃப், லைட் வெயிட், doe-footed applicator for the spotless concealing. So it lasts up to 12 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
மாதிரி ஒரு ப்ராடக்ட்டையே மல்டிபிள் ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை வெளியில் போய் எங்கேயோ கிளம்புறோம் அப்படின்றப்போ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு பேஷன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரே 4 ப்ராடக்ட், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கன்சீலர், ஒரு லிப் க்ரீம் மாதிரி எடுத்துட்டோம்னா ஐ ஷேடோவா, ப்ளஷ்ஷா, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்காக போட்டுக்கலாம், ஒரு காஜல் அண்ட் ஒரு ஐப்ரோ ஃபில்லர். ஸோ நான் வந்து ஐ ஷேடோ வந்து இந்த கிளிட்டர்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். இது ப்ளூ ஹெவனோட. ஒன்று வந்து 06 கிளிட்டர் ட்ரையல் அண்ட் இன்னொன்று வந்து 04 ப்ரான்ஸ் ஸ்டார்டஸ்ட். ஸோ ப்ரான்ஸ் ஸ்டார்டஸ்ட் வந்து இது, அண்ட் பிங்க் கலர் வந்து இது. ஸோ நான் வந்து பிங்க் கலரை யூஸ் பண்ணேன். இப்போ இது நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிச்சம் இருக்க ஐ ப்ராடக்டை யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து ப்ளஷ்ஷுக்கு நான் அதே 07 இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். அப்ளிகேட்டர் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நல்லா பிங்க் வரைய முடியுது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, அண்ட் தின்னாக இருக்குது டிப்பு. ஸோ வந்து நம்ம எட்ஜஸ் வந்து நல்லா வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆக்சுவலி. அப்ளிகேட்டரோட ப்ரஷ் வந்து டிப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம். என்கிட்ட காஜல் இல்லாததுனால நான் இந்த லோவர் லேஷ் லைன் ஓகே. இப்போ அவனோட 05 என்ற இந்த நல்ல ஒரு டார்க் மரூன் ஷேட் போட்டு but these types of colors will really look very elegant on dark skin and dusky skin. எனக்கு வந்து இது எப்பவுமே ஃபேவரட் தான். இன்ஃபேக்ட் நான் பார்த்தேன்னா என்னோட கலெக்ஷன் எல்லாமே இந்த கலர்லேயே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஐ திங்க் ஐ லவ் திஸ் கலர். இதுதான் ஃபினிஷ்ட் லுக். நான் மஸ்காரா போட வந்து மறந்துட்டேன். ஸோ இதை போட்டுட்டு நான் வந்து ஃபால்ஸ் லேஷஸ் ஒட்டிடுறேன். ரியல் லைஃப் மேக்கப்புக்கு இதுவே போதும். ஹைலைட்டரோ இல்லை வந்து மஸ்காராவோ தேவை, இது ஃபால்ஸ் லேஷஸோ தேவையில்லை. நீங்கள் வந்து இது உங்கள் இஷ்டம் தான். இந்த லுக் வந்து நீங்கள் இந்த சல்வார் கமீஸோடையோ இல்லை வந்து சாரியோடையோ எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபால்ஸ் லேஷஸ் போட்டு ஜுவல்லரி போட்டு வந்துடுறேன். ஸோ லைக் நான் வந்து ஒரு நார்மல் ஒயிட் குர்த்தி வந்து வித் பிங்க் கைண்ட் ஆஃப் ஒரு பிரிண்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த லுக் வந்து நான் பண்ணப்போ அந்த லுக் எனக்கு பிடிக்கல. பட் ஐ டர்ன் அவுட் டு பி குட். ஆக்சுவலி ஐ லவ் டு லுக் ஆஃப்டர் தேட். ஸோ தட்ஸ் இட். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க.